ஆனா நீங்களும் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? டோன்ட் ட்ரிகர், ட்ராப் ஆவாதீங்க ஃபர்ஸ்ட். ட்ராப்லாம் ஆவல. நீ வேற ஏன்டா டேய்? அவங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை தெரியும். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்போ நான் ஆம்பளன்னு எப்படி ப்ரூவ் பண்ணனும் அவங்களுக்கு நான் எப்படி கேட்க முடியாது. ஓகேவா? அதனால விட்டுருங்க. ஏய் ப்ரூவ் பண்ணலாம்டா சபரி. ஜபரீஸ். நான் திருப்பி தான் கேட்பேன். உனக்கு 1 to 1 பேசுறது கட்ஸ் இருக்கா? என்ன 1 to 1 எல்லாரும் வீட்ல இருங்க. என்ன பேசுறது உனக்கு கட்ஸ் இருக்கா? என்ன பேசணும்? இப்போ நீ என்னதானே கேள்வி கேட்டிருக்க? ஆமா இருக்கா. 1 to 1 பேச கட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. சொல்லு என்ன? ரிமூவ் பண்ணு. அத எல்லாம் ரிமூவ் பண்ணு. ஏன் ரிமூவ் பண்ணனும்? பாத்தீங்களா? அஜித் ஃபேன் தான அவங்க. எனக்கு உனக்கு முன்னாடி தான் அவங்க தெரியும். எல்லாரும் பாருங்க. லிசனர்ஸ் எல்லாரும் பாருங்க. உனக்கு பிடிக்கலனா கிளம்பு. நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். யாரை எக்ஸ்போஸ் பண்ண போறா? இவனையா? டேய் நம்ம பேசலாம் அருவா. 1 to 1 பேசுறது கட்ஸ் இருக்கா இல்லையா? அருவா இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அன்னைக்கு ஒரு மஞ்சள். ஏய் நான் விஜய் பண்றா. ஏய் நீ அமைதியா இரு. நீ ஏன் டென்ஷன் ஆவற? நான் விஜய் பண்றா. நீ ஏன் டென்ஷன் ஆவற? ஏய் நான் டென்ஷன் ஆவற சபரி. அப்படியே மியூட்ல இரு. அவன் பேச விடு அவன. முடியாது. நீ என்னதான எக்ஸ்பிரஸ் பண்ற? நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நீ ஃபர்ஸ்ட் பேசு. ஏய் மியூட் போட்டு. நீ பேசுடா மாதிரியா. இவனே பேசுடா. ஏய் தேவலாத்தடா நீ வேலைய பாறடி. இல்ல நான் என்ன அபியூஸ் பண்ணிருக்கேன்? நீ பார்த்தானே இவனுங்க பண்ணும்போது நான் பண்ண வேணாம்னு தான் சொல்லிருக்கேன். அது உண்மையில தான் போறோம். வேற எதுவும் பண்ண முடியாது. போயிட்டு வேலைய பாரு போ. அறிவு இருக்காது. சபரீஸ் நான் சொல்லவா இது ஐபிஎல் சீசன் மாதிரி சபரீஸ் சீசன் ஆள் எடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கண்டுக்காத விட்டுரு. அட்டென்ஷன் வேணும்னா வேற எங்கயாவது போங்க. என் கிட்ட எல்லாம் வராது. யாரு? நான் உன்னை மென்ஷன் பண்ணா. நீ என்ன மென்ஷன் பண்ணிருக்க? நான் உன்னை மென்ஷன் பண்ணா. நான் உன்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்கு என்ன மென்ஷன் பண்ற? உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ல. இங்க உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சப்போர்ட் பண்றேன்ல. ஆமாடா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கறதுனால உன்னை தைரியம். அப்ப யார அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேனா? யார அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்தேன்? இங்க இதே அருவாவையும் குருஜி தான் அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இருடா பதறாத இரு. யார பதறல? நீ தான் வாய்ஸ்ல தான் பதறல. யாரோ வெயிட் பண்ண. ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகேயா? என்ன பண்ணிருக்காங்க? அவன் அது உங்க பிரச்சனை. ஒரே நிமிஷம் நான் உன்கிட்ட கேக்குறேன். நீ இந்த மாதிரி கேட்க மாட்டியா? நீ எதுக்கு சப்போர்ட் பண்ண போற டிவிக்கு? நீ எதுக்கு என்ன மென்ஷன் பண்ணா? ஆமா உங்க தான் கேக்குறேன். நீ தான் ஏகே பண்ணு என்ன நீ என்ன மென்ஷன் பண்ற? நான் விஜய் ஃபேன்ஸோட கேட்டா. நான் யார் ஃபர்ஸ்ட்? ஜஸ்ட் ஒரு ஐடி. ஓ எனக்கு அந்த பார்த்தி ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன எதிரியும் பேசனது கிடையாது பார்த்தி ப்ரோ கிட்ட. ஏன்னா அவர் அஜித் பண்ணா தெரியும். ஓகேவா? ஆனா பார்த்தி ப்ரோ பேசுறேன். அவன் நம்பர் இருக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நான் உன்கிட்ட ஏன் அவனை மென்ஷன் பண்ணி கேக்குறேன்னா அவன் அப்படி போட்டுருக்க உடனே கேட்பாங்க. சபரி நீ மென்ஷன் பண்ணா நான் யாருக்கும் எட்டு கிடையாதுங்க. நீ என்ன மென்ஷன் பண்ணது ஏன் மென்ஷன் பண்றேனா? நான் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணா எட்டுலாம் சொல்ல கிடையாது. நீனா இங்க ஒரு நிமிஷம் இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? தல ஃபேன் தலபதி தொண்டன்ட்டு இங்க இருக்க யாராவது அஜித் ஃபேன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களா? யாராவது இங்க சொல்ல சொன்னாங்களா? ரெப்ரசன்ட் பண்ணிருக்க. நீ எதுக்கு நான் அஜித் ஃபேன் இல்லன்னு சொல்லிட்டு தான பண்ணிட்டு இருக்கேன். ஐடி டீஆக்டிவேட் பண்ணிட்டு புது ஐடி ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு ஏகே ஃபேன்ஸ் ஃபைட்ல நீ வர? நீ என்ன மென்ஷன் பண்ணிருக்கல? நான் எனக்கு ஏகே பிடிக்கும் கேள்வி கேக்குறேன் காமனா. நீ உண்மை சொல்லு. நான் உன்னை மென்ஷன் பண்றேன். நீ என்ன மென்ஷன் பண்ற? ஒரே நிமிஷம்டா. நான் ஒரே क्वेश्चन மட்டும் கேட்கணும் இவங்க கிட்ட. வப்பாட்டின்னு போனாங்கல. விஜய் ஃபேன்ஸ் யாரா வப்பாட்டியா இருக்கா போயிட்டு? சொல்லுங்க. நீங்க தான் மரியா இங்க இருந்தானே போனீங்க. என்னது? இங்க இருந்தானே போனீங்க. இவங்க தான் கேக்குறாங்க. நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. நீ தானே என்ன எக்ஸ்போஸ் பண்ற? நான் விஜய் ஃபேன் ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேனா தான இங்க உள்ள வந்திருக்கேன் அப்படி நீ சொல்ற. அப்புறம் திருப்பி என்ன விஜய் ஃபேன் அக்செப்ட் பண்ணி கிளம்பு. நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க. நான் விஜய் ஃபேன் சொல்லிட்டு டிசைட் பண்ணி சொல்லுங்க. நான் விஜய் ஃபேனா ஏகே ஃபேனா? ஏகே ஃபேனா விஜய் ஃபேனா சொல்லுங்க. நான் அப்புறம் பதில் சொல்றேன். அதான் மரியா இப்போ நான் எனக்கு இங்க ஒரு பிரச்சனை இருந்தது. நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஐடி டீஆக்டிவேட் பண்ணிட்டு நான் போனேன். உனக்கு வேணா நீ டிவிக்கு புதுசா ஐடி டீஆக்டிவேட் பண்ணிட்டு கிளம்பு. இல்ல என்ன கிளம்ப சொல்றது நீ யாரு? நான் உன்னை டீஆக்டிவேட் அப்படி எதுக்கு ஏகே என்ன வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்க? நாங்க எல்லாம் இங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? நான் என்ன பிச்சை எடுக்க ஏகே சொன்னாரா அவங்கள்ட்ட? மரியா கிட்ட வந்து விஜய் ஃபேன் மாதிரி சொல்லுங்க. ஏகே இது வைக்க சொல்லாதீங்கன்னு தல சொன்னாரா? உனக்கு அதான் சொல்றேன்ல. தல சொன்னா. கேக்குற क्वेश्चन எனக்கு அதான் சொல்றேன். எனக்கு இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது எனக்கு என்னோட நான் அதான் சொல்றேன். எனக்கு பிடிக்கலன்றப்போ நான் வெளியில போனேன். எப்படி போனேனா ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போனேன். அது ஒரு மானஸ்தன்மை. உனக்கு வெட்கமே இல்லாம இங்க ஒரு நிமிஷம்டா. டேய் நான் கேட்ட क्वेश्चन உன ஆன்சரே வரலடா. அந்த வப்பாட்டி மேன் என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் வேணும் ஜியா? வப்பாட்டி எல்லாரையும் பாருங்க. நீ என்ன வப்பாட்டி வரைய பாருங்க. சரி ஓகே நான் இப்ப வப்பாட்டி ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन பண்ணது யாரு? என்ன क्वेश्चன் பண்ணது ஃபர்ஸ்ட் யாரு? என்ன क्वेश्चन பண்ணது ஃபர்ஸ்ட் யாரு? நான் யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணது என்னோட என்ன क्वेश्चन பண்ணது யாரு ஃபர்ஸ்ட்? இல்ல நான் இப்ப போட்டது விடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு? ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. சோ தல வலிக்குது. ஓகேவா? தல வலிக்குது. நம்ம டைல பேசிடுவோம். ஓகே எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? பேசிக்கிறேன். எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டாம். ஓகேயா? பேசிடுவோம். அது எதுக்கு வந்தா வெளிய சொல்லிட்டு இருக்க? இந்த கெட்ட வார்த்தை பேசுறது என்கிட்ட வேணாம். பேட் வேணா அது விக்டிம் கார்டு தூக்கிரும். தயவு செய்து அமைதியா இரு. ஒரு பொண்ணு ஃபேஸ் பண்ண துப்பில கேக்குது. என்ன பேசுறது? வப்பாட்டி ஷபரி மியூட் போடாத. இல்ல அவன் பேட் வேர்ட் பேசினதால தான் நான் மியூட் போட்டேன். உனக்காக தான் போட்டேன். உனக்கு ஃபேவரா உள்ளவங்களுக்கு மட்டும் ஸ்பீக்கர் குடுக்குற. யாருக்கு கொடுக்கணும்? விஜய் ஃபேன்ஸ் கொடுக்க சொல்றியா? ஷபரி இரு உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஃபேவரா இரு. உங்களுக்கு ஃபேவரா யாரா வர? ரோஷினி குடுறா. ஆரே குடுறா. கூப்பிடுவாங்க. ஆரே குடுறா. ஆரே யாரு?
நீ யாரு first? ஆரேவோ யாரு? டேய் ஆகாஷ் ஆரேவோ யாரு? அவங்க speaker கொடுத்து ஆரே அவங்க ஆகாஷ் யாரு? ஆரேவோ யாரு? அவங்க இல்ல உள்ள இருக்கானடா? டேய் அவன் இருடா. ஐயோ அப்படியே விட்டுறான் பாரு. அவன் நின்னுட்டு இங்க இது பண்றான். அப்படியே அவனை விட்டு சும்மா ஏகே பத்தி போட்டு அப்படியேடா. ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மாதிரியா அவன் ஏகேவை ட்ரோல் பண்றானா என்ன பண்றான் அவன்? நீ என்ன நான் troll பண்ற? பண்றேன். ஏகே வச்சு பிசினஸ் நடத்திட்டு இருக்க. நீ உனக்கு அவனுக்கு என்ன டிஃபரண்ட் சொல்லு. ஓ நான் ரெண்டு ட்ரோல் பேரும் பண்றேனா? ஒண்ணுதான். மூடு. அவன மாதிரி நீ ட்ரோல் ட்ரோல் பண்ணிட்டு அவரை வச்சு இருக்கானா? பிசினஸ் பண்ற. உன் டிஎம்கேக்கு ஆட்களை கூட்டுற. அது மென்டலே அவனை விட லூசு கேவலமா மாதிரி நீ பேசிட்டு பண்ற. இருக்க. ஓகே. அறிவியல் இப்ப நான் மேல என்ன நடந்திருக்கோ அதான் கேக்குறேன். நான் என்னைக்காவது சங்கீதா அவர்கள் அபியூஸ் பண்ணிருக்கேனா? சரி ஓகே. நீ சரி அப்புறம் என்ன இதுக்கு என்ன மேல யூஸ் பண்ற? நடந்த விஷயத்துக்கு நம்ம வரும். இரு டாஷாபரி இரு. நான் நியாயமா ஒரு क्वेश्चन பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த காணோ ஃபுல்லா பாத்தியா? யார் மேல தப்புன்னு சொல்லேன். என்ன நீ மனசு வச்சு ஒரு சொல்லி அவன் போட்டது கரெக்ட்ன்றியா? அந்த பையன் போட்டது யாரு அவன்? டேய் அவன் போட்டது தப்புடா. நான் இப்ப அவன் பண்ணது ரைட்னு சொல்லவே இல்ல. அந்த காணோ ஃபுல்லா பாரு. யாரு ஃபர்ஸ்ட்? நீ இடையில ஸ்டாப் வைக்காத. ஃபர்ஸ்ட் தப்பு யாரோடது? என்ன தப்பு? ஃபர்ஸ்ட் தப்பு யாரோடது? நீ சொல்லு என்ன தப்பு? ஏன் ஃபேமிலியை விழிச்சா ஏன் ஃபேமிலி அபியூஸ் பண்ண நான் பாத்துச்சு மாட்டேன். உனக்கு பாரு நான் இப்பயும் சொல்றேன். உங்களுக்குள்ள இங்க ஒரு கேங் வார் போயிட்டு இருக்கு. அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஓகேவா? இப்போ நீ அந்த கேங் வாருக்கு தான் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட போய் அடகலமா இருக்கு. அது பிரச்சனையே இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பேச விடுடா. ஃபர்ஸ்ட் என்ன பேச விடு. இங்க பாரு. நீ என்ன மென்ஷன் பண்ணதனால தான் நான் கோட் பண்ணேன். கரெக்ட்டா? நீ என்ன மென்ஷன் பண்ணலங்க நான் அங்க வர வேண்டிய அவசியம் என்ன எதுக்கு என்ன மென்ஷன் பண்றீங்க? என்ன மென்ஷன் பண்றீங்க சொல்லு. படியாதா? ஓகே. ஃபேன்ஸ்க்கு எதிரா பேசணும் அப்படி கிடையாது. நான் அப்படி முட்டாள் மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். ஓகே. எனக்கு நியாயம். அப்ப நீ என்ன போட்டுருக்க மாதிரியா? நீ என்னன்னு போட்டுருக்க மேல? அவனுக்கு பண்றது கரெக்ட் போட்டுருக்கியா? நான் ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லிசனர்ஸ் எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கேன். பூ இருக்கா இல்லையா? ஒரு பையனா இருந்தா கண்டிப்பா இதான் ஆன்சர் வரும். நீ வந்து உங்க ஃபேமிலி உள்ளவங்களை கூப்பிட்டு பாத்தியா எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நிக்கிறான். அப்ப நீ என்ன பண்ணணும்? அவங்க ஃபேமிலி உள்ளவங்க ஊத்திட்டாங்க. கரெக்டா? நான் இப்ப சொல்றேன் தப்பு. அவன் பேசுனா அப்படி பேசினா தப்பு தான். நான் அதை வந்து என்கரேஜ் பண்ண கிடையாது. நான் யாரு? இரு ஆட்டோமேட்டிக்கா யார் கூப்பிடுவான்? அவன் உன் ஃபேமிலியை கூப்பிட்டா நீ அவன் ஃபேமிலியை கூப்பிடு. கரெக்டா? அவன் ஏன் சங்கீதா மேம் யார் கூப்பிட்டா? சங்கீதா மேம் கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் ஷாலினி மேம் தான் அட்டாக் பண்ணுவான். யார் கூப்பிட்டான்னு கேக்குறான். அதுதான் அந்த பேசிக் சென்ஸ் தெரியல. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து ஷாலினி மேம் பத்தி எதுவுமே போடாமலே இருக்காங்க. நீ சொல்லு. இப்ப நான் எவ்வளவு புரியல. போடு இல்ல நீ உங்க மனசோட சொல்லுங்க. ஏகே ஃபேன்ஸ் யாருமே போடல. எத்தனை ட்வீட்ஸ் நான் அடிக்கட்டுமா? ஜோஸ்கே மச்சி அபியூஸ் பண்ணாத. அவனும் இங்க தான் பேச வந்திருக்கான். டேய் இருடா. இல்ல நம்ம அபியூஸ் பண்ணிருக்கோம் ஒத்துக்குறோம். ஆனா விஜய் ஃபேன்ஸ் ஸ்டார்ட் பண்ண மட்டும் தான் நம்ம அபியூஸ் பண்ணிருக்கோம். வாண்டடா போயிட்டு விஜய் ஃபேமிலியோ அவங்க அதாவது சங்கீதா மேம்னு போய் வாண்டடா யாரும் அபியூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. அவங்க அபியூஸ் பண்ணா நம்ம ரிப்பீட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஒத்துக்கிறேன். அதை பண்ணலாம் கிடையாது. எல்லாம் அபியூஸ் பண்ணிருக்காங்க தான். இன்க்ளூடிங் மீ. நானும் பண்ணிருக்கேன். ஒத்துக்கிற ஒன் டைம் நானும் பண்ணிருக்கேன். பட் அது தேவைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்திருக்கேன். பட் ஆனா அவங்க சைட் ஸ்டார்ட் பண்ணாதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். ஒரு டைம்ல எல்லாருமே இவங்க ஒரு கேங்கா இருக்காங்க. ஓகேவா? எல்லாருமே ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. ஏகே சாரே வந்து சொன்னாலும் நான் டிவிக்கு சொல்லிட்டு போவேன் அப்படின்னு. அது அவரோட ஸ்டாண்டர்ட். அது பிரச்சனையே இல்லடா ஆகாஷ். ஒரே நிமிஷம் ஆகாஷ். இரு அது நமக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப நீ ஒரு பார்ட்டி ரெப்ரசன்ட் நான் ஒரு பார்ட்டி ரெப்ரசன்ட் போய் யாராவது பார்ட்டில வரட்டு கேட்றா. ஒரே சொல்ற ஒரு கேள்வி. நீ சப்போர்ட் பண்ணு. உரிமை யாருக்கு வேணா. அதுக்கு எதுக்கு ஏகே நேம் எதுக்கு அங்க இழுக்கணும்? ஏகே சாரே வந்தாலும் அவர்லாம் வந்து என் கால கையில ஆச்சு. டேய் விட்றா. அதுக்கப்புறம் நீ இது ஒழுங்கா பேசுறாத ஆகாஷ். ஒரு பாயிண்ட் ஒண்ணு கேட்கலாம்னு வந்தேன். ஃபேமிலி பேசுறாங்க. டாக் டேவிலுக்கு அவங்களுக்கு 1-to-1 கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருந்தப்ப தேவையில்லாம அவங்க ஒய்ஃபை கான்சன்ட்ரேஷன்ல கொண்டாந்து இந்த அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு என்ன சொல்ல சொல்லுங்க? கேக்குதா? கேக்குது. சாரி. என்ன மாம்ஸ் வாய்ஸ் பாய் சிரிக்கியா? இருக்கேன். யாரும் சப்போர்ட்லாம் பண்ணல யாருக்கும். இல்ல மாம்ஸ் அவ வந்து இப்ப அவன் பண்ண தப்புன்னு போட்டிருந்தானா பிரச்சனையே இல்ல. நீங்க பண்றீங்க அதனால தான் அவங்க பண்றாங்கன்னா இது என்ன மாதிரி? அப்ப நம்மள தான பின் பாயிண்ட் பண்றா? இல்ல கேக்குதாடா? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது. சொல்லு. இல்ல எனக்கு புரியல. நான் ஏகே ஃபேனா இருந்ததுனால எல்லாத்தையும் தூக்கி நியாயத்தை கூட்டி குப்பையில போடணும்னா கண்டிப்பா என்னால முடியாது. ஓகேயா? நீ நியாயமா இருந்தா முன்னாடி இருந்தே நியாயமா இருந்திருக்க மாதிரியா? திடீர்னு நியாயஸ்தானா இங்க மாற முடியாது. நியாயமா இல்ல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆகாஷ் கிட்ட சொல்லிருக்கேன். நிறைய பேர்ட்ட சொல்லிருக்கேன். அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. திடீர்னு நியாயஸ்தானா மாறும்போது இங்க பிரச்சனையே. என்ன ட்ரிகர் இருடா. ஷபரி வெயிட் பண்ணு. ஷபரி என்ன ட்ரிகர் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது யாரு? உன் மனசுல சொல்லு. நான் இப்ப ஆகாஷ் என்ன ட்ரிகர் பண்ண எத்தனை பேர் என்ன ட்ரிகர் பண்றாங்க? ஒரு நிமிஷம் மாதிரியா உன்னை விட நான் ட்ரிகர் ஆயிருக்கேன். நிறைய ட்ரிகர் ஆயிருக்கேன். இல்ல நான் என்ன பத்தி சொல்ல முடியும்? எனக்கு பிடிக்கலனா அந்த வெளில போயிடுவேன். ஆனா ஏகேவெல்லாம் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல எனக்கு இவனுங்களுக்கு பிடிக்கலன்னு நான் ஏகே விட்டு தர முடியுமாடா? நான் ஏகே ஃபேன்டா. இவனுக்கு என்ன மேல என்ன பண்றீங்க மாதிரியா? நீ என்ன மென்ஷன் பண்றீங்க? நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்? என்ன மென்ஷன் பண்ணிருக்க? அவங்க பண்றாங்க நாங்க பண்றோம். அவங்க பண்ணதா செய்வானுங்க. என்ன அர்த்தம் அது? ரெண்டு பேரும் தப்புன்னு தான் நீ பண்ணனும். அவங்க பண்றாங்கன்னா
நான் எங்க 2 பேர் எங்க தப்புன்னு போடல. போட்டிருக்க நீ? நான் எங்க 2 எங்க பேர் தப்புன்னு போட்டிருக்க? போடல. நான் கேக்குறேன். நீ காட்டு. நான் ஒரு ஆளை மட்டும் தப்பு சொன்னேன், நீ காமியே. எங்க காமியே? காமியே. நீ ஏகே ஃபேன் பாய் மட்டும் தப்புன்னு சொன்னது காமியே. நீ விஜய் ரசிகன் பண்ணது சும்மா காமி, இருப்பானா proof me டா. அப்படின்னா என்ன அர்த்தம் மட்டும் டேய், சொல்லு. டாபிக்கே சேஞ்ச் பண்ணாத. விஜய் டாபிக் சேஞ்ச் ரசிகன் நீ பண்ணாத. மேல இப்ப நீ போட்டதை நான் அதுக்கு proof படிக்கிறேன் காமி. மாதிரியா? ஓகே, விஜய் ஓகே. ஃபேன்ஸ் கிட்ட நீ படி. சங்கீதா அவங்க மாமனார் படி. கூட சேர்த்து வச்சு பேசுறப்போ விஜய் ரசிகன் பண்ண இப்ப யாராவது அவங்க மாமனார் வச்சு பேசுனாங்களா? பாத்துட்டு விஜய் ரசிகன் அத கம்ப்ளீட் பண்ணு. யா கம்ப்ளீட். கம்ப்ளீட் வெயிட். என்ன விஜய் ரசிகன் பாத்துட்டு சும்மா இருப்பானா? இதுல எங்க நான் விஜய் இது நான் என்ன தப்பா பேசிருக்கேன்? அது எப்படி நீ சொல்லலாம்? அவனுமே கேள்வி கேட்கலாம். இவன் அப்படி பண்ணி தான் நீ தப்புன்னு சொல்லிருக்கலாம் இல்ல, மாதிரியா? இல்ல, நான் புரியல. இப்ப என்ன நானும் அப்படிதான் சொல்றான்? சொல்றேன் இது வரைக்கும். இருங்க, ஆகாஷ் கொஞ்ச கிட்ட நேரம் போயிட்டு முன்னாடி ஆகாஷ் நீ இதை நான் பண்றான்னு விஜய் நீங்க ஃபேன்ஸ் சொல்றேன்னு சப்போர்ட் கேளு. பண்ணேன்னு சொன்னோம். ஓகே, இல்ல விஜய் கணேஷ் கிட்ட போய் நீ இதை ஃபேன்ஸ்